வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 29வது அதிகாரத்தை இப்ப நம்ம பார்த்தோம். ஒரு குறள் பார்த்துட்டோம். அது இந்த 29வது அதிகாரம் கல்லாமை. நீ களவு செய்யாதது அப்படிங்கிறது இந்த குறளுடைய சொல். முதல் குறளும் சொன்னாரு. ரெண்டாவது குறளும் ஏறக்குறைய அந்த முதல் குறள் சொன்ன மாதிரியே தான் சொல்றாங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் என உள்ளத்தால் உள்ளலும் தீமையா சொல்றது. இது மாதிரி நினைக்காத. இந்த ஒரு லேடி அந்த இதுல அதை எடுத்துட்டு போகணும்னு அவர் நினைச்சு அதை செயல்படுத்தினாள்ல, அதனால்தான் அவர் சொல்றாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீதை. பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேன் என. அதான் சொல்றாரு, இப்படி அந்த அந்த ஒரு நினைப்பு வந்துட்டாலே அது தீது. நாம எடுப்போம் அப்படின்னு ஒரு இத நீ பார்த்த உடனே நீ அப்படி நினைச்சா உள்ளத்தால் உள்ளலும் தீது. பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் என. நீ அதை பார்த்த ஒண்ணு இதை எடுத்துட்டு இதுன்னு ஒரு ஜெயப்படி பண்ணுனா இது நம்ம எடுத்து இது சிறுவண்டிகள் மத்தியில ரொம்ப நடக்கும். ஆனா இன்னைக்கு சிறு பிள்ளைகளை கூட திருத்திடலாம் போல பெரிய ஆட்கள் எந்த இடத்துலயுமேயே அந்த திருட்டு குற்றங்கள் ரொம்ப செய்யறாங்க. எதுக்குன்னே இல்லை. எந்த ஒரு ஆளையுமே நம்பி ஒருத்தர் வீட்டுக்குள்ள அலோ பண்ண முடியல. ஒரு சின்ன காலனி மாதிரி ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கிற ஒரு வீடுகளுக்குள்ள ஒரு வீட்டுக்காரங்க 4-5 வீடு இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்கு வேலைக்குன்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு அவங்க தனக்கு வச்சு அந்த ஆளை வச்சு வேலை செய்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த வேலைக்கு வர்றவங்க இந்த ஆளுக்கு வேலை செய்து கொடுக்கறத விட இந்த வீட்டுல என்ன இருக்கு, இதுல இவங்க எப்படி, இவங்க வயோதிகர்கள், இவங்க எவ்வளவு தாங்க முடியும் ஒரு தாக்குதல் நடத்தினா, இப்படி இதுல இவங்க கிட்ட என்ன இருக்கு, என்ன பொருள் இருக்கு, எதை கொண்டு போகலாம். மனிதாபிமானம்ங்கிறதே எதுவுமே இல்லாம வீட்டு வேலைக்கு வர்றவன் அவங்கள அடிச்சு போட்டுட்டு அதனால அது இருக்கிற நகைகள் அப்படித்தான். அதாவது அவர் சொல்றாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீது. ஆனா இவங்க வந்த உடனே முதல் வேலை உள்ளத்தால் உள்ளலும் இனிதே அப்படிங்கிற மாதிரில இருக்கு. அந்த உடனே இதைத்தான் அவங்க
பிளான் பண்றாங்க. என்ன நம்ம செய்யணும்? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில செய்திகள் வந்து சில டிவிகள்ல, பத்திரிகைகள்ல இதுலெல்லாம் வரும்போது, அதெல்லாம் ஒரு சம்பந்தம் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கவா, இன்னொரு வீட்டுக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இன்னொரு வீட்ல போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு, அவங்க வயோதிகர்கள்ன்னு தெரிஞ்சவங்களோட பேசிக்கிட்டு, நாம என்ன நினைப்போம்? சரி ஏதோ வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் போக்குக்கு வந்து அவளும் நம்மளும் ஒரு மனுஷிகிட்ட பேசுனோம்னா என்னென்ன இது பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு நாமளும் பேச்சு கொடுப்போம். இவனும் வந்துக்கிட்டு எனக்கா நல்லா இருக்கீங்களா? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஏது? என்ன ஏது? பாவம் இப்படிலாம் கஷ்டப்படுறீங்களா? பிள்ளைகள்லாம் எங்க இருக்காங்க? என்ன? இப்படி இந்த மாதிரிலாம் இது உலக சமாச்சாரம். ஆனா இவங்க வந்து வந்த உடனேயே அந்த இவங்கிட்ட கொஞ்சம் நகைகள் இருக்கு, கொஞ்சம் பணம் இருக்கு. இதை வந்து நாம வந்து எளிதாக வந்து அடைஞ்சிடலாம். எளிதாக அடைஞ்சிடலாம் சொல்லும்போது, அவங்கள கடைசியில வந்துகிட்டு ஏதாவது ஆயுதங்கள கொண்டு பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆயுதங்கள கொண்டு தாக்கி, அவங்கள வந்து மரண படுக்கைக்கு கொண்டு போய், இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு அந்த ஒரு அங்கங்கள் வந்து ஊனமாக்கப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உருவாக்கி, அந்த ஆள வந்துகிட்டு உன்னை எடுத்துக்கிட்டு ஒ ஓடி போறாங்க. இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து அ அதான் நீ வந்து இது என்ன பண்ண முடியும்னா, உள்ளத்தால் உள்ள உள்ளலும் தீது. இதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து அ சொல்ல முடியும். பிறன்பொருளை கள்ளத்தால் கள்வே மலர். நீ இப்படி செய்யணும்னு நினைக்காம அப்படின்னு இந்த 2வது குறள்ல சொல்றார். நண்பர்களே, நாம 2 குறள் வந்து பார்த்திருக்கோம். எப்படி அடுத்த குறள் என்ன சொல்றாங்க? அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.